Hi, hello. See, UPSC Civil Services எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு வந்துட்டா வெறுமன படிக்கிறது மட்டும் பத்தாது. அதாவது அந்த மைக்ரோ லெவல் நியூவன்சஸ் ஆஃப் யூபிஎஸ்சியோட டிமாண்ட் என்னங்கிறத கரெக்டாக நம்ம வந்து டீகோட் பண்ணி அதுக்காக எஃபோர்ட் போட்டு அந்த டைரெக்ஷனில் படித்தா மட்டும்தான் இங்கே வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நான் ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு ஆஸ்பிரண்ட்டை நம்மக்கிட்ட தான் படிச்சுட்டு இருக்காரு. அவர் எப்போ வந்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பார். சார் புரியலை சார், முடியலை சார், நான் லக்ஷ்மிகாந்த் படித்தேன் சார், அந்த நேரம் புரியுது சார், அதுக்கப்புறம் என்னால் அதை ரிட்டென்ஷன் பண்ண முடியலை, இல்லை ஏதாவது ஆன்சராக எழுத முடியல, கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து புலம்பிகிட்டே இருப்பார் ஒரு ஆஸ்பிரண்ட்டு. சரிங்களா? நானும் சில விஷயங்கள் அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தேன். பட் அவர் வந்து அதை சரியாக இது பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டேன். இதை பண்ணுனா உங்களுக்கு பெனிஃபிட் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா பெட்டர் யூ குவிட் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஹார்ஷாகவே ட்ரூத் போட்டு உடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு 1 month என்னை பார்க்க வரவே இல்லை. அவர் பாட்டுக்கு கிளாஸ்க்கு வருவார், அவர் பாட்டுக்கு போயிடுவார், அவர் பாட்டுக்கு கிளாஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் ஒரு 1.5 month கழித்து வந்தார். வந்துட்டு, சார் நான் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு 1.5 month ஃபாலோ பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டைம் கன்சியூமாக இருக்குது, பட் ஆனால் எனக்கு இதில் வந்து பயங்கர ப்ரொடக்டிவாக ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கிட்டேன். நான் டெஃபினட்டாக இனி இந்த மெத்தட் தான் சார் ஃபாலோ பண்ண போகிறேன், எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு 1 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த மெத்தடில் தான் படிக்க போகிறேன், ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் கடைசியாக எனக்கு எப்படியோ ஒரு இதில் புரிய வச்சிட்டிங்க, நானும் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இதை தான்ப்பா நான் வந்து நிறைய டைம் எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், நீ தான் வந்து டைம் இல்லை, என்னால் முடியலை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருந்த. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டே இல்லை, இந்த ஒரு 1.5 month உனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல, திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு எம்ஃபசைஸ் அப்பான். இதை வந்து ஒரு சின்சியர் அண்ட் சீரியஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட் வந்து பர்சியூ பண்ணால் மட்டும்தான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி. ஓகே, ஃபைன். இவர் இப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு, இவர் என்னத்தை தான் சொன்னிருப்பார் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஃபைன், நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது படிக்கிறது அப்படிங்கிறது ஓகே, அதாவது நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம், படித்தோடனே புரியும் சில விஷயங்கள், இல்லை சில விஷயங்கள் புரியாது, இல்லை ஒரு சிலருக்கு படித்தாலே எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிராஸ்பிங் இருக்குது. பட் ஆனால் அந்த மைக்ரோ லெவல் நியூவன்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, எப்படி வந்து அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகிருக்கு, என்னென்ன மாதிரி கீ வொக்காப்ஸ், கீ ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு நம்ம புக்கில் படிக்கிறத ஒரு ஆன்சர் ஷீட்டில் கன்வே பண்ண முடியுமா, இல்லை அது ப்ரிலிம்ஸாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் எல்லாம் கரெக்டாக டிசிஃபர் பண்ணி அடிக்க முடியுமா அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதி எழுதி படிக்கணும், எழுதி எழுதி படிக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், எழுதி எழுதி படிக்கணும். இதை தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், அந்த பாயிண்ட்டாக எழுதி எழுதி படி, பரவாயில்ல டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பையன் ஒரு 1 மாதம் 1.5 மாதம் எழுதி எழுதி படிச்சுட்டு அவனால் அந்த டிஃபரன்ஸ் உணர முடிஞ்சது. பாலிட்டிக் மட்டும் இல்லை, ஈவன் ஆப்ஷனலுக்குமே வந்து அவன் அதே இது பண்ணான் அப்படின்னு சொன்னான், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். அதாவது இந்த எழுதி எழுதி படிக்கிறதுலையுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட்டிங் இருக்குது. ஒரு சிலருக்கு பயங்கரமான கிராஸ்பிங் பவர் இருக்கும், நல்ல வெக்காப் இருக்கும், அவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக எழுத வேணாம். அதாவது ஃபுல்லானா அப்படியே கட் காப்பி பேஸ்ட் மாதிரி ஃபுல் சென்டென்ஸ் அந்த மாதிரிலாம் எழுத தேவையில்லை, ஹிண்ட் மாதிரி ஓரளவுக்கு எடுத்தாலே போதும். பட் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் என்னென்னா, அவங்களுக்கு ரைட்டிங் வராது, கொஞ்சம் இங்கிலீஷ் அந்த ஃப்ளோஸ் ஜென்ரேட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அவங்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீ லிட்ரலாக கட் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லை, பட் ஆனால் புக்கை படிச்சுட்டு பார்த்து பார்த்து எழுதி எழுதி நோட்ஸ் மேக்கிங் பண்ணி படி. அப்போ தான் நீ இது பண்ணும்போது தான் உனக்கு வந்து அந்த எப்படி வந்து அதை ஃப்ரேம் பண்ணி எப்படி சொல்ல ஒரு விஷயத்தை எவ்வளோ நாசூக்காக எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு புரியும். நம்ம வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுப்போம், பட் ஆனால் அதை கரெக்டாக பேப்பரில் கன்வெர்ட் பண்ணும்போது அது ஸ்ட்ரக் ஆகிடும். அந்த ஸ்ட்ரக்கு போகிறதுக்கு தான் எழுதி எழுதி படிக்கணுங்கிறது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் சென்டென்ஸாகவே அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, பண்ணுங்க அப்படின்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு 3 ஃபேஸாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எக்ஸ்போஷர் ஃபேஸ்,
ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ், பர்ஃபார்மன்ஸ் ஃபேஸ். அதே மாதிரி இந்த நோட்ஸ் மேக்கிங்லையுமே ஒரு 3 ஃபேஸாக தான் வச்சுக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நோட்ஸ் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா படிச்சிடணும் அந்த சாப்டரை. ஃபுல்லாக என்ன புரியுது புரியலை அப்படின்ற ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும். அப்புறம் ஏதாவது வெக்கேபு, சினானிம், ஏதாவது மீனிங் புரியலை, இங்கிலீஷ் கஷ்டமாகனா அதெல்லாமே முடிச்சிடணும். இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட். அடுத்த செகண்ட் ரவுண்டு என்ன பண்ணணும்னா, நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட சாப்டரில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் ரெண்டுமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டடி பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த சாப்டரில் இத்தனை கொஸ்டின்ஸ், அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ், ஒரு 5, 6, 7 கொஸ்டின்ஸ், சம்திங் லைக் தட். உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனோ அது மாதிரி மினிமம் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸை ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்கணும். அது மெயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி. மெயின்ஸாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாதுன்னு யோசித்து பார்க்கலாம், எழுதலைனாலும் யோசித்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு படிக்கணும். அடுத்தது அந்த பிவைக்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட லிங்க் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த சாப்டரில் நம்ம இதை படிச்சிருக்கோம், இதை புரிஞ்சிருக்கோம், இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இல்லை இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு டிஸ்ட் இப்படி கேட்டிருக்காங்க, ஓகே இப்படி கேட்டிருந்தால் நம்ம இந்த எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் ஒரு சின்ன ட்ராவல் கொடுத்துக்கணும். அடுத்தது ஃபைனல் ஃபேஸில் தான் ரைட்டிங் ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த ரைட்டிங் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கட் காப்பி பேஸ்ட் மாதிரி சும்மா அப்படியே கட் காப்பி ரைட்டிங் எழுதுறீங்கன்னா வேஸ்ட். ஒரு நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் நோட்ஸ் மேக்கிங்கே பண்ணணும். அதுவும் அந்த நோட்ஸ் மேக்கிங்கன்றத விட அந்த ரைட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது நீங்கள் நோட்ஸ் மேக்கிங்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எழுதி படிக்கிற மெத்தட் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படி பண்ணினீங்கன்னா உங்களோட ரிட்டென்ஷன் அண்ட் ரிட்ரைவல் பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நிறைய பேர் யூபிஎஸ்சி படிக்கிற பசங்கிட்ட நான் பார்க்குறது என்னென்னா, அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை, ஆன்சர் ரைட்டிங் கொடுக்க முடியலை. அண்ட் அந்த ஆன்சர் ரைட்டிங், எக்ஸ்ப்ரெஷன், ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது எழுதி படித்தா மட்டும்தான் வரும். இதை நான் ரிப்பீட்டடாக நிறைய டைம் வருஷம் எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் சொல்கிறேன். ஆனால் ஒரு சிலர் தான் நான் சொல்கிறத பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு சில ஆஸ்பிரன்ஸ்க்கு எழுதி படிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களாம் கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் எவ்வளோ எக்ஸப்ஷனலாக இருந்தாலும் அவங்களுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஹிண்ட் மேக்கிங் மாதிரி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த ரிட்டென்ஷன் அண்ட் ரிட்ரைவல் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்பிரண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராஸ்பிங், அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்டிகுலேஷனில். ஆனால் இந்த ஒரு 1.5 மந்தில் நான் சொன்ன மாதிரி படித்து ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்டு அவர் உண்மையிலேயே அதில் அவுட்கம் செமையாக இருக்குது சார், ரொம்ப தேங்க்ஸு சார், நான் வேறு எப்படியோ நினச்சிட்டு இருந்தேன் சார், ஆனால் இப்போ எனக்கு வேறு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்களும் அஸ் அ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் சின்சியர் அண்ட் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக என்ன பண்ணணும்னா, எழுதி படிக்கணும். அது எந்த டைப் ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறது உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்லை பொறுத்தது. வெறும் ஹிண்ட் மேக்கிங் மாதிரி எழுதுறதா, இல்லை ஃபுல் சென்டென்ஸ் அப்படியே கட் காப்பியாக பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு 2-3 டைம்ஸ் கட் காப்பி பண்ணாலுமே அப்புறம் கிராஜுவலாக அது நமக்கு வந்துடும். எப்போவுமே நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜியில் ஒரு கான்செப்ட் சொல்லுவோம், பீஸ்மீல் என்ஜினியரிங், பீஸ்மீல் சோஷியல் என்ஜினியரிங்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். அதாவது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஆனால் அதுக்கு நம்ம ஒரு டியூ அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எழுதி படித்தா டைம் ஆகுது, எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது, பெருசாக சேஞ்ச் இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது ஆனால் இன்னும் பத்தலை, இல்லை எனக்கு முடியலை அப்படின்னு ஒரு மாதிரி அதை கம்பேரிசன் ஆஃப் டைம் ஸ்பேஸ் அந்த இதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் அதை விட்டுறலாமா, இப்படி வேண்டாம், இப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசிலேட் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் தான், கிராஜுவலாக தான் சேஞ்ச் நடக்கும். பட் ஆனால் எழுதி படிக்கும்போது அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி ஒரு மேக்னானிமஸ் ஸ்கேலில் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்கும். அதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் டைம், 6 months or 1 year எக்ஸ்ட்ரா ஆகலாம். பட் யூ ஹாவ் டு டெடிகேட் தட். அந்த டைம் நீங்கள் டெடிகேட்டடாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது, யூ மே பிலீவ் ஆர் யூ மே நாட் பிலீவ், ஆப்ஷனல் எஸ்பெஷலி குறைஞ்சது ஒரு 25 to 30 டைம்ஸ் ஃபுல் சிலபஸ் இந்த நோட்டு மாற்றி அந்த நோட்டு மாற்றி ரிப்பீட்டடாக ஒரு அட்டம்ப்ட்டுக்கு 2-3 டைம் ரவுண்டு எழுதி தான் படித்தேன். ஸோ அப்படி எழுதி படித்ததுனால தான் எங்களுக்கு சப்ஜெக்டில் ஒரு மாஸ்டரி கெயின் பண்ணவே முடிஞ்சது. ஸோ அந்த எழுதி படிக்கிறதுங்கிறது பயங்கர ப்ரொடக்டிவான ஒரு விஷயம், எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். அது தியரிட்டிக்கலாக நான் எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். ஒரு தடவை எழுதி படிக்கிறதுங்கிறது 100 தடவை படித்ததுக்கு சமம்.
ஒரு தடவை ஒரு விஷயத்தை எழுதி படிக்கிறது 100 தடவை படிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறதான். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்தளவில் வெறுமனை படிக்கிறது, வெறுமனை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆர்டிகுலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மைக்ரோ லெவல் நியூவன்சஸை கிராஸ்ப் பண்ணணும். இது எல்லாமே எப்போ நடக்கும்னா ரைட்டிங் எழுதி படித்தா மட்டும்தான்.